முக்கிய செய்தி. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் டி.ஆர். பாலு, கே. நேரு உள்ளிட்டோர் பங்கேற்றிருப்பதாக ஒரு முக்கிய தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிற நிலையில் எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் அடிப்படையில் தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் இந்த நிலையில் தற்போது திமுக தலைமையிலும் ஒரு முக்கிய ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனையில் என்ன மாதிரியான விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில ஒரு ஆலோசனை நடைபெற்று வருகிறது. திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் டி.ஆர். பாலு, கே. நேரு, பொன்முடி ஆகிய மாநில நிர்வாகிகள் தற்பொழுது ஆலோசனை பங்கேற்றிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில அண்ணா அறிவாலயத்துல திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனை ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல் என்பது மேலும் ஒரு அரசியல் களத்துல உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. காரணம், திமுக கடந்த 3 நாட்களாக மிக முக்கியமான ஆலோசனைகள் மேற்கொண்டு வராங்க. நேற்றைய தினம் திமுகவினுடைய முக்கியமான மாநில நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று திரண்டு முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவருடைய இல்லத்துல நேற்றைய தினம் காலையில் ஒரு ஆலோசனை மேற்கொண்டாங்க. அந்த ஆலோசனைக்கு பிறகு திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 3 கட்சிகளுடைய தலைவர்களும் திமுகவுடைய தலைவரை நேரில் சந்தித்து அந்த இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டாங்க. இந்த ஆலோசனை என்பது நேற்றைய தினம் இவர்கள் 3 பேருக்கும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஆதரவு கேட்டு கடிதம் வந்ததுக்கு பிறகாகவும், காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை முறித்துக் கொண்டு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகாவுமான ஒரு சந்திப்பு ஒரு ஆலோசனையாக இருந்தது. இந்த சந்திப்பும் ஆலோசனையும் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, தேர்தல் முடிவுகள் தொடர்பான ஒரு ஆலோசனையாக இருக்கிறது என்பதை கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவர்கள் சொல்லியதை கேட்டிருந்தோம். அப்படியான சூழல்ல அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் என்பது தனித்து அவருடைய முடிவாக இருக்குமா என்று கேட்டால் அவர்களுடைய கூட்டணி சார்ந்த முடிவாகத்தான் இருக்கும் என்பதையே அவர்கள் பதிலாக கொடுத்திருந்தார்கள். அதுவும் குறிப்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கை வைத்ததாகவும், அதே நேரத்துல இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தரக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடியதை அவர்கள் எடுத்துக் கொள்வதற்கான அறிவுறுத்தல் கொடுத்ததாகவும், அதே நேரத்தில் கூட்டணி விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைத்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முடிவுகள் இருக்கும் என்று திருமாவளவர்கள் சொல்லியிருந்தார்கள். இந்த சூழல்ல தான் தற்பொழுது இன்றைய தினம் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்திலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டம் நடைபெறுகிறது. இந்த சூழல்ல திமுக தலைவர் ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனை என்பது திமுகவுடைய நிலைப்பாடுகள் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் செயல்படக்கூடிய திட்டங்களாக இருப்பதற்கான வாய்ப்பும், அதே நேரத்துல திமுக நேற்று தினம் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் மிக முக்கியமான ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறார்கள். அதுல சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்ற ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஓரிடத்தில் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருப்பது போல திமுக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளுக்கோ அல்லது ஊர்களுக்கோ வெளியில் எங்கும் செல்ல வேண்டாம், சென்னையில் இருங்கள், 10ஆம் தேதி வரையும் சென்னையில் இருங்கள் என்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக திமுக தங்களுடைய திட்டமிடலை தொடங்கியிருக்கிறார்கள். அதுவும் திமுக அதிமுக கூட்டணி அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெறுகிறதா என்ற கேள்விகளுக்கு இதுவரையிலும் திமுக ஆம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் மறுக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து ஒரு மௌனம் காப்பது, அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு மாற்றாக திமுகவும் அதிமுகவும் இணைந்து மற்ற கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முனைப்பில் இருக்கிறார்களா, அல்லது தமிழக வெற்றி கழகத்துக்கு மாற்றாக இவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடியதற்கான அந்த வாய்ப்புகளை ஆலோசித்திருக்கிறார்களா என்பதெல்லாம் இன்றைய தினம் மற்ற கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாட்டின் மூலமாக தெரிந்துவிடும். ஏனெனில் திமுக கூட்டணி தொடரக்கூடிய கட்சிகள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக முடிவெடுத்தால் திமுக கூட்டணியோ திமுக அதிமுக இணைந்து அவர்களால் கூட்டணியை சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது. ஏனெனில் இந்த 6 பேர் இருக்கக்கூடிய எண்ணிக்கை மிக முக்கியமான எண்ணிக்கையாக தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவு உள்ள இடம்பெற்றிருக்கிறது. காரணம், விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட எண்ணிக்கையாக 108 என்று இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக திமுக ஒன்றாக சேர்ந்தால் 106 என்ற எண்ணிக்கை தான் இடம்பெறும். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக இருக்கிறார்கள். அதே போன்று திமுக கூட்டணியுடைய மற்ற கட்சிகள் இருக்கிறார்கள். ஐஎம்எல் உட்பட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்தினுடைய எண்ணிக்கையும் சேர்த்தால்தான் அந்த 118 கூடிய அந்த பெரும்பான்மை கிடைக்கும். அப்படியான ஒரு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான முனைப்பு திமுக அதிமுகவுக்கு இருக்கிறதா என்பதும், அல்லது இடதுசாரிகள் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை விஜய்க்கு வழங்குவதான ஒரு முடிவை எடுத்து விட்டால் அந்த சூழலில் இந்த அதிமுகவோ திமுகவோ சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை எண்ணிக்கையை பெற முடியாது. இப்படியான ஒரு காலகட்டம் இருக்கக்கூடிய சூழல்ல விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவை எடுப்பார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு
தருணமாக இருக்கிறது. இந்த மாதிரி காலகட்டத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து திமுக தங்களுடைய நிலைப்பாட்டை என்னவாக கொண்டிருப்பது என்பதற்கான திட்டமிடலும் ஆலோசனையும் திமுக தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ளப்படுவதாக தகவல் சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக திமுக எதிர்க்கட்சியாக செயல்படுவதுதான் தன்னுடைய விருப்பம் என்பதையும் திமுக தலைவர் வெளிப்படையாகவே பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் காலத்துக்கும் அரசியல் சூழலுக்கும் ஏற்ப தான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சட்டமன்றங்கள் கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் தன்னுடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியான சூழல்ல என்ன முடிவு எடுப்பது, ஒருவேளை இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் எடுக்கக்கூடிய முடிவு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய தேவை இருக்கக்கூடிய நேரத்துல யாரை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பது, திமுக சட்டமன்ற குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது, கொரோனாவாக யாரை தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட ஆலோசனையும் ஒரு புறம் நடைபெறுகிறது. மற்றொரு புறம் ஒருவேளை இடதுசாரிகள் தங்களுடன் இருக்கக்கூடிய கூட்டணியை தொடர்கிறோம், விஜய் அவர்களுக்கு ஆதரவு வழங்கவில்லை என்று முடிவெடுத்துவிட்டால் இந்த எண்ணிக்கையை கொண்டு மற்றொரு தேர்தலை கொண்டு செல்ல முடியாது. எனவே அதிமுகவுடன் இல்லாமல் திமுகவால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி என்றால் அதிமுகவுடன் ஆதரவளிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி அதிமுக ஆதரவளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்தும், அதே நேரத்தில் அதிமுக தொடர் நேர் எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க முடியாது என்ற சூழல் ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் விஜய் அவர்களும் ஆட்சி அமைக்க முடியாது, அதிமுகவும் அமைக்க முடியாது, திமுகவும் அமைக்க முடியாது என்ற சூழல் வந்துவிட்டால் மீண்டும் மறுதேர்தல் தான் ஏற்படும். அப்படியாக இருக்கக்கூடிய சூழலில் திமுக மறுதேர்தலை விரும்பவில்லை என்பதை கட்சியுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.